ஹலோ மக்களே! இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயத்த எத்தன பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. சாத்துக்குடி செடி விதை போட்டு ஒரு மரமாகி காய்க்கும் அப்படின்னு நம்புவீங்களா? நம்பி தாங்க ஆகணும். இது இது ஒரு லைவ் ப்ரூஃப். ஸோ 10 இயர்ஸ் ஆச்சு நான் இந்த செடியில வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு. இந்த செடி உருவானதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க. என் பொண்ணு வந்துட்டு ஒரு 2 டூ 3 இயர்ஸ் இருக்கும்போது, அவ சாத்துக்குடி, கமலா பழம் 2மே நல்லா சாப்பிடுவா. ஸோ என்னோட செடி தொட்டியில வந்துட்டு நானு லெமன் செடி போட்டு வச்சிருந்தேன். நெறைய சாப்பிட்டு சாப்பிட்டு விதை போட்டு வைப்பேன். அது மாரி ஏன் சாத்துக்குடி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா, அதுவுமே வந்து லெமன் செடியோட வெரைட்டி தானே! அதோட ஃபேமிலி சேர்ந்தது தானே! ஏன் வராதா? சரி ஓகே ஹைபிரிட் தானே! ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்டின்ட்டு சாப்ட்டு நெறைய விதைகள் போட்டேன். அதுல வந்த ஒரு செடி தான் இது. ஆல்மோஸ்ட் நான் 2, 3 ரென்டல் ஹவுஸ், இன்னொன்னு ஹவுஸ் எங்க வீட்டு புது வீடு கட்டும்போது ஷிஃப்ட் ஆகும்போது அத பத்திரமா நான் பார்த்து, பார்த்து அத சேஃப்டி பண்ணி நாங்க வீடு கட்டும்போது எடுத்துட்டு வந்து வச்சோம். ஸோ, இப்ப அது ஒரு மெச்சூர்ட் ஆகி ஒரு ஹார்வெஸ்ட் குடுத்துச்சு. இப்ப எங்க பார்த்தாலும் ஹைபிரிட் வெரைட்டி ஆஃப் செடி தான் இருக்கு. எனக்கு அதுல அவ்வளவா எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட்ன்றதால, நான் அதே மாரி சின்ன வயசுல நெறைய செடிலாம் வளர்த்துருக்கேன். ஸோ விதை போட்டு அது வளரணுன்றது தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ அந்த மாரி ஒரு ட்ரை பண்ணேன். குட் சக்சஸ் தான் எனக்கு இது. மரம் வளர்ந்துருச்சு. அதுல ஒரே ஒரு பழம் வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரே ஒரு விதமான பயம் இருந்துச்சு. என்னன்னா, எங்கடா புளிப்பா வந்துற போதா சாத்துக்குடி? ஆனா அவ்ளோ காய்ச்சதுன்னா வேஸ்ட்டா போயிடுமே! இவ்ளோ வருஷம் நம்ப ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா அந்த மரம் வளர்த்தோமே! அப்டின்ற மாரி இருந்தது. ஆனா ஃபைனலி ஒரு நல்ல டேஸ்ட் ஸ்வீட்டா இருந்துச்சு. அத சாப்ட்டு அத பத்தி எங்க வீட்ல நான் சொல்லி, சொல்லி ஃபைனலி குமுதா ஹேப்பி அண்ணாச்சின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த மாரி கார்டனிங் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட கமிங் அப் டேஸ்ல ஏதாச்சும் செடி ஹார்வெஸ்ட் பண்ணேன்னா, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.